இங்கே பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. இதெல்லாம் அப்படியே பூந்து பார்த்து சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. இது பாருங்க, பக்கத்தில் பார்த்தா முள்ளு செடி மாட்டிக்கிச்சுங்க. எப்படி வெளியே வந்துட்டோம். போயிட்டே தான் இருக்கும். பட் நம்ம நினச்ச மாதிரி ஒரு அருவி கூட கிடைக்கல மேலே. அப்படியே போய் பார்ப்போம். இந்த பக்கம் தண்ணி போக முடியலங்க. இது பக்கம் குறுக்கு பாதை வழியாக போய் அப்படி போயிடுவோம். பட் நம்மளுக்கும் பாசெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம தனியாக போகிறதுனால சொல்கிறேன். பாருங்களேன் எவ்வளோ ஹைட்டு புளியம்பனம். அதுக்கு சின்ன நடுவத்தில் ஓடையில் தண்ணி போயிட்டுருக்கு. நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேங்க. இது பாருங்களேன், இந்த பக்கம் ஓடையில் தண்ணி போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பாருங்களேன் அப்படியே ஊற்று மாதிரி வடிஞ்சிட்ருக்கு. அப்படியே அந்த மண்ணிலேருந்து அப்படியே ஜெலிச்சு வருதுங்க தண்ணி. அதான் வந்து தண்ணி வராத காலத்தில் வந்து இந்த பக்கம் வரவே முடியாதுங்க. அருவியில் வந்து தண்ணி, ஏன்னா வழி எந்த பக்கம் இருக்கணும்னு தெரியாது. வழியெல்லாம் புதார் மாதிரி மூடிட்டுருக்கோம். ஏன்னா அப்போ தண்ணி வந்ததுனால அப்படியே சும்மா புதாரெலாம் அடித்து நொறுக்கிட்டு போட்டுருக்குங்க எல்லாம். ஸோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி மேலே அப்படியே போயிட்டுருக்கோம்.